ராதிகா, நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது டெல்லியில் செங்கோட்டையில் இருந்து ஒரு 150 மீட்டர் தொலைவில் சாந்தினி சவுக் என்ற பகுதிக்கு செல்வதற்கான முந்தைய சிக்னலுக்கு அடுத்த சிக்னலில் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் நெரிசல் மிகுந்த இந்த பகுதிக்கு அடுத்த சாலையில் அந்த குண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரத்திற்கு அந்த தீ பிளம்புகள் காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை இந்த சிசிடிவி காட்சியின் பின்புறத்தில் நாம் பார்க்கிறோம். காரில் உள்ள அந்த வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறிய போது இங்கே இயல்பான அந்த வர்த்தக நடைமுறைகள் மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி காட்சி தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. முதல் சிசிடிவி காட்சி டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் பாதுகாப்பு முக்கியத்துவம் மிகுந்த செங்கோட்டை அருகே சாந்தினி சவுக் பகுதிக்கு செல்லும் அந்த முதல் சிக்னலில் அந்த கார் நகர்ந்து சென்று 6:52 மணிக்கு வெடித்த போது வெளியான அந்த சிசிடிவி காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி செங்கோட்டையின் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இந்த கார் வெடிப்பொருள் கார் குண்டு வெடித்ததுதான் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தான் அந்த காரை இயக்கிய மருத்துவர் உமர் முகமது மற்றும் அவரது அந்த உமர் முகமது மட்டுமே இந்த காரை இயக்கி இருக்கிறார். அவர் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தாரா, இது தற்கொலைப்படை தாக்குதல்தானா, இந்த பகுதி வழியாகத்தான் அவர் காரை ஓட்டி வந்திருக்கிறார். அதற்கான அந்த முதல் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது நாம் அந்த வட்டமிட்டு காட்டக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததற்கான தீப்பிழம்பு காட்சியை மஞ்சள் சிகப்பு நிறத்தில் அந்த தீப்பிழம்பும் கரும் புகையும் எழக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் தான் 12 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். கோரமான இந்த வெடி விபத்து காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டெல்லி கார் வெடிப்பில் கைதான அந்த ஏற்கனவே அந்த கார் வெடிப்பில் உயிரிழந்தவரின் உமர் முகமதின் உறவினர்கள் ஏற்கனவே கைதாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களும் அவர்கள் மருத்துவர்களாக ஃபரீதாபாத் அருகே உள்ள அந்த முகமது சாலா மருத்துவமனையில் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நேற்று நடைபெற்ற தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரின் சோதனையில் சிக்கியதை அடுத்து தனிநபராக காரில் பெருமளவு வெடிபொருட்களை எடுத்து வந்து டெல்லியில் நெரிசல் மிக்க அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில் உள்ள அந்த மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியில் காரை நிறுத்தி அவர் காரை வெடிக்க வைத்த அந்த காட்சியை தான் இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கோம். கார் வெடித்து சிதறிய போது அந்த பகுதியில் நிலவிய சூழல் என்ன என்பதுதான் இந்த சிசிடிவி காட்சியின் மூலமாக நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் குண்டு வெடித்த காட்சியை இப்போது பார்க்கிறோம். இதில் 12 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். ராதிகா.